ரோட்டோர பாட்டு சத்தம் கேக்குதா, கேக்கும் போதே சோகம் வந்து தாக்குதா. ச்சே, என்னடா இது, இன்னைக்குன்னு பார்த்து தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். எவ்வளவு வெளியில ஒரு அழுக்கு துணியை கூட காய போடல. என்னத்த ஆட்டைய போடன்னு கூட தெரியல. இன்னைக்கு நான் என்ன பிசினஸ் பண்ண போறேன், எப்படி பிசினஸ் பண்ண போறேனே புரியலையே. ரோட்டோரமா ஒரு கடையை வச்சு பொழைச்சிக்கலான்னு பார்த்தா ரோட்டு கடை வைக்கிறதுக்கு இப்ப நான் வந்து ரோட்டுல நிக்கிறேன். என்ன பண்றது? என்னது இது, கருப்பா குண்டு குண்டா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். என்னது இது? ஆஹா, நேத்து முந்தானத்தெல்லாம் சரியான மழை பெஞ்சதுல அப்போ மின்னல் இடி இடிக்கும் போது இந்த காளான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இது கெட்டு போச்சே. நேத்தே பிடுங்க வேண்டிய காளான் லைட்டா அழுகுன மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது, நாமளே இந்த காளானை பிடுங்கிட்டு போயிட வேண்டியதான். ரோட்டோரத்துல முளைச்ச காளானை வச்சே நாம ரோட்டு கடை ஒன்ன போட்டு பொழைச்சிட வேண்டியதான். இதுக்கு பேர் தான் ரோட்டு கடை காளான்னு சொல்லுவாங்க. அழுகுன காளானா இருந்தா கூட கடையை போட்டுடலாம். ஆனா இவ்வளோ கம்மியா இருக்கே, என்ன பண்றது? வேற எங்கேயாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் சுத்தி முத்தி பார்க்கலாம். இங்க கொஞ்சம் இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். பறிச்சுக்கலாமா பறிச்சுக்கலாமா, அழுகி போன காளானத்தான் பறிச்சுக்கலாமா. கண்ணா லட்டு தின்ன ஆசையங்கிற மாதிரி 2 இடத்துல கொத்து கொத்த காளான் கிடைச்சிருக்கு. திரும்பி பார்த்தா 3வது லட்டு தின்ன ஆசையாங்கிறது இங்க கொஞ்சம் அழுகுன காளான் இருக்கு. இதையும் அப்படியே பறிச்சுக்கலாம். ஐயோ, இந்த காளான்லாம் மண்ணுல வச்சோம்னா காளான்லாம் மண்ணாயிருமே, என்ன பண்றது? என்ன பண்றது, அப்படியே மண்ணோட மண்ணா புரட்டி எடுத்து குழம்பு வச்சிட வேண்டியதான். நானா சாப்பிட போறேன்? அழுகுன காளானையே விற்கிறேன், இதுல மண்ணு பட்டா மட்டும் என்னவாம்? எப்பா, கொத்து கொத்தா காளான் இன்னைக்கு வசமா சிக்கிருச்சு. இதை வச்சு நாம ஒரு கடையை போட்டுற வேண்டியதான். ரோட்டோரத்துல கிடைச்ச காளானை வச்சு நாம இன்னைக்கு ரோட்டு கடை காளான் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். தெரு தெருவா அலைஞ்சேனே, திருடத்தான் பார்த்தேனே, திருட எதுவும் கிடைக்காமத்தான் திணறினேனே, ரோட்டோரம் தெருவில்லையே அழுகுனத்தான் காளாந்தான், கண் முன்னே வந்து எனக்கு கருணை காட்டிச்சே. மருமவளே மருமவளே உயிரெடுக்க வந்தவளே, என் குடும்பத்துக்கு எமத்திவளே. என்னத்த மருமவளை மருமவளை பாட்டு சும்மா பட்டே கலப்புது? என்ன பண்றது, இவெல்லாம் மருமகளா வாச்ச விட்டு வேற ஒண்ணு இல்ல. மருமவளே, பெருமையும் புகழையும் தான் பாட்டா பாடிக்கிட்டு வரேன். ஆமா, எதுக்கு இப்படி பேக்காளான அப்படின்ட்டு வந்திருக்க? என்னத்த சொல்றீங்க, இதெல்லாம் பேக்காளானா? ஆமா மருமவளே, இந்த காளான்லாம் வெள்ளையல்ல பத்தியா, கலர்லாம் மாறி போயிருக்குல்ல, அதான். இதெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயே, அப்புறம் வாந்தி பேதி மயக்க வந்து விஷமா மாறிடும் பாத்துக்க. சரி சரி, இதை அப்படியே கீழே போட்டு வா. அத்தை, இதெல்லாம் நேத்தே விளைஞ்சதுனால இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? விஷமாயிரும் மருமகளே, விஷமாயிரும். அதானே, நானும் வேற என்னம்போன்னு நினைச்சேன். சமைக்கும் போது ஸ்மெல் எது வராது? ஏன், என்னாச்சு மருமகளே? கண்டிப்பா அதை நீ சமைக்கத்தான் போறியா? ஐயோ, இதை கொடுத்து என்ன கொன்றாத மருமகளே, கொன்றாத. ஐயோ அத்தை, உங்களை கொள்ளணும்னா காலையில வைக்கிற காஃபில எலி மருந்த கறந்தாரே போருமே. எதுக்கு நான் கஷ்டப்பட்டு காளான்லாம் பிடிக்கிட்டு வரணும்? அடக்ராதகி, எலிமருந்து பிளான் வேற இவ வச்சிருக்காளா? இனிமேல் காலையில இவ காப்பி கொடுத்தனா குடிக்கவே கூடாது. சரி மருமகளே, இந்த காளான்லாம் வச்சு என்ன செய்ய போற? ரோட்டோரத்துல ஒரு காளான் கடை தான் போட போறேன். ஐயோ மருமகளே, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டா கஸ்டமர்லாம் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவாங்களே. அவங்க கஷ்டப்படுறது இருக்கட்டும், இருந்து நீங்க ஒரு பிளேட் காளான் சாப்பிட்டு போங்க. என்னது, விஷக்காளான நான் சாப்பிடுறதா? காலையில காஃபில எலி மருந்த கலந்துருவேன்னு சொன்னவ காளான கொடுத்து கொள்ள மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வேணாம் வேணாம், இப்படியே ஓடிடுவோம். அத்தை, காளான் சாப்பிடுங்க. காளான் காளான். அத்தை போனா என்ன, இதை திங்கிறதுக்கு நிறைய அடிமைகள் வராமலா போயிருவாங்க? காளான் வாங்கலியோ காளான் காளான், கலர் கலர் காளான், கண் கவரும் காளான். காளான் வாங்கலியோ காளான் காளான், ஒரு பிளேட்டு வெறும் 25 ரூபா தான். காளான் காளான். ஆஹா, சின்ன பொண்ணு இன்னைக்கு காளான் கடை போட்டிருக்கா போல. ரோட்டோர காளான் கடையில காளான் வாங்கி சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா பிச்சுக்குமே. என்ன பண்றது, கையில வேற காசு இல்ல. ஐடியா, பின்னாடிதான் என் மதினிக்காரி வந்துட்டு இருக்கவ. அவங்க கிட்ட ஏமாத்தி இன்னைக்கு எப்படியாவது ஒரு காளான் பார்சல் வாங்கிட வேண்டியதான். வாடி 4 முடி நாத்து, என்ன வர்ற வழியே பாத்துக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்லடி, காளான் வாங்கலாம்னு நினைச்சேன், அதான். காளான் இந்த பக்கம் தானடி இருக்கு, எதுக்கு அந்த பக்கம் பாக்குற? காசை இந்த பக்கம் உள்ளவ தானே கொண்டு வரணும். என்னடி சொல்ற? ஒண்ணு இல்லடி, உன்கிட்ட காளான் வாங்குறேன், ஆனா 5 நிமிஷம் கழிச்சு வாங்குறேன். ஏன்டி 5 நிமிஷத்துல என்ன அமெரிக்க அதிபர் ஆக போறியா இல்ல அம்பானி ஆக போறியா? இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. 5 நிமிஷத்துல எவகிட்டையாவது ஆட்டையே போட்டுருவேண்டி. அதான பார்த்தேன், இந்த 5 நிமிஷத்துல ஆட்டையை போடத்தான் முடியும். பின்ன
அம்பானியும் அதிபரமா ஆக முடியும்? எல்லாம் காளான் கடை வச்சிருக்கேன்ற கொழுப்புல பேசுற நீ. இரு என் மதினிக்காரி இந்த வழியா தான் வர்றேன் இருக்கா, அவகிட்ட ஆட்டையை போட்டு உங்ககிட்ட காளான் வாங்கலாம்னு நினைக்கிறேன்டி. அது சரி, உங்க மதினிட்டு ஆட்டை போடுவியோ இல்ல உங்க அண்ணன் கிட்ட மொட்டையை போடுவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. காசு இல்லாம காளான் தர மாட்டேன், அதை மட்டும் மனசுல நினைச்சுக்க. அதான் நேத்தே சொல்லிட்டியே கடன் அன்பை முறிக்கும்ட்டு. அடியே, கடன் அன்பை முறிக்கும், காசு தரலனா சில தடவை எலும்ப கூட சேர்த்து முறிக்கும், மறந்துடாத. அப்பாடியோ, சின்ன பொண்ணை ஏமாத்தி இன்னைக்கு வாங்க முடியாது. மதினிக்கே வெயிட் பண்ணிடுவோம். எப்ப பாரு அப்ப தரேன் இப்ப தரேன்னு சொல்லி வாங்க வேண்டியது, அதுக்கப்புறமா தர்றதே கிடையாது காசு. கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டால் பார்த்துக்கோ. என்னண்ணன் தோள் மேலே பூமாலையாக ஆனாலே அன்பாலே என் வீட்டை ஆளும் அண்ணி இவள் தானே. என்னடி நாத்தனாரே, என்ன இன்னைக்கு பால் பாயசத்தை ஆத்துற மாதிரி உன் பாசத்தை ஓவரத்தா ஆத்திக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்ல மதினி, மத்த மதினியே நினைச்சு பார்த்தேன். என் மதினி எம்புட்டு பெருமை உள்ளவங்க நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்ப புரிஞ்சுக்கிட்ட? இந்த காளான் கடையை பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பியே. சரியா சொன்னீங்க அன்னக்கிளியக்கா. என் மதினி வருவாங்க, அவங்க கிட்ட மொங்காம் போட்டுருதேன்னு இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏன் சின்ன பொண்ணு மாத்தி மாத்தி பேசுற? என் மதினி வருவாங்க, நான் வேணான்னு சொன்னாலும் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படித்தானே சொன்னேன். அன்னைக்கிலியக்கா, அமௌண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, நாத்தனாரு நல்லா கொளுத்தி போடுறா. அடியே, அவ வாங்குற இடத்துல இருக்கா, அவங்க அண்ணன் சம்பாரிச்சதானே, நான் கொடுக்கற இடத்துல இருக்கேன். இதனால ஒன்னும் தப்பு இல்லடி. அவளுக்கு எத்தனை பார்சல் காளான் வேணும்னு கேளு, தாராளமா கொடுத்துருடி. ஓ அண்ணி, ஓ ஓ அண்ணி, எங்கள் அண்ணி கொஞ்சம் குண்டு பண்ணி. கேட்டீங்களா அன்னைக்கிலியக்கா எப்படி பேசுறான்னு? குண்டு பண்ணின்றாக்கா. என்ன பண்றதுடி, இதெல்லாம் நாத்தனாரு குசும்பு தான் பத்துக்க. என்னத்தையும் சொல்லிட்டு போறா. ஆமா, எத்தனை காளான் வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா? எங்க ஆட்டையை போடுறதுக்கு ஆள் வரட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டா. ஏண்டி 4 பார்சல் தரவா 5 பார்சல் தரவா? இங்க பாரு சின்ன பொண்ணு, எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு உழைக்குது. எனக்கு ஆசை ஒண்ணு வாங்கிப்பேனே தவிர அண்ணன் காசு அப்படி காலி பண்ணலாம் மாட்டேன்னா. பரவாயில்லடி, வீட்டுல வேற உன் பையன் இருப்பாள்ல, கூட ஒண்ணு வாங்கிட்டு போ, ஒன்னும் தப்பு இல்ல, நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். இல்ல மதினி, நான் ஒண்ணுதான் வாங்கலாம்னு நினைச்சேன். சேச்சா, ஒண்ணு வாங்கினா உனக்கே பத்தாதடி, உன் பிள்ளைக்கு ஒண்ணு வேணும்ல. அதே இது ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு போனா அவன் எடுத்து சாப்பிட்டுருவாண்டி, உனக்கு எதுவுமே இருக்காது. வாங்கிக்க கூட ஒன்னா சேர்த்து. பாத்தியாடி, இதான் என் மதினி என் மேல வச்சிருக்க பாசம்ன்றது. எனக்கு 2 குடுடி. அன்னைக்கிலியக்கா, நாத்தனாவுக்கு 2 பார்சல் கொடுத்துட வேண்டியதானே? ஆமா ஆமா, அப்படியே எனக்கு 2 பார்சல் போடு. வீட்டுல என் பிள்ளைங்களும் காத்து கிடப்பாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி சொல்லி, இந்த காளான் எந்த கம்பெனியோட காளான்? காசு கொடுக்கறவளே பக்கத்துல கல்லு மாதிரி நிக்கிறா. ஆட்டையை போட வந்தவளுக்கு 1008 ஐடியா வரும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? காளான்ல ஏது கம்பெனி கலப்படனுக்கிட்டு? இதெல்லாம் நேச்சுரல் காளான் டி, நேச்சுரல் காளான். ஓ அப்படியா சின்ன பொண்ணு? ஆமா, இந்த காளான் எப்ப சூப்பர் மார்க்கெட்லயோ காய்கறி கடையிலயோ வாங்கிட்டு வரலையா? இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க காளான் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நேரடியா நானே என் கையால பறிச்சிட்டு வந்தேன்க்கா, பறிச்சிட்டு வந்தேன். பண்ண வச்சிருந்தாங்கன்னா அவங்க பறிச்சு தானே கொடுப்பாங்க, ஒன்னை எப்படி பறிக்க விட்டாங்க? நானே ரோட்டோரத்தில் இருந்த அழுகின காளானையும் பேக்காளானையும் விஷக்காளானையும் பிடிங்க வந்து காளான் கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இவ 1008 கேள்வி கேட்பா போல. இவளை சமாளிக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் போல. முதல்ல இந்த விஷக்காளானை இவளுக்கு வாயில் ஒரு ஸ்பூன் ஊட்டி விடணும். அப்போ தான் தின்னுட்டு பயத்தோட்டத்தில் கிடப்பா. நம்ம கிட்ட இப்படி கிராஸ் கொஸ்டினே கேட்க மாட்டா. நாத்து சாப்பிட்டு பார்த்தியா, டேஸ்ட் இருந்துச்சா? மதினி, இத்தனையோண்டு வாயில் எடுத்து போட்டா நிறைய சாப்பிடணும்னு தோணும். நல்ல ரிலாக்ஸா வெளியில காத்தோட்டமா வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படி பறக்க பார்த்துக்கிட்டு அப்படி சாப்பிடுங்க மதினி. அப்பதான் இதோட டேஸ்டே நல்லா இருக்கும். சீக்கிரம் பார்சல பண்ண சொல்லுங்க மதினி, சூடு ஆறுங்குள்ள சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். அப்ப நீ இங்க சாப்பிட போறதில்ல, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போற, அதானே? சின்ன பொண்ணு, சீக்கிரம் பார்சல் பண்ண, மதினிக்கு எதுவும் வேலை இருக்கும்ல. பாருடா, 50 ரூபாய மதினிக்காரிட்ட ஆட்டையை போட்டல்ல, இனிமேல் அக்கறை இப்படித்தான் குப்பரை பாயும். போடுறேன்டி, போடுறேன், பார்சலை வேகமாவே போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமை இப்ப நாம பார்க்கலாம். கனிஷ்கா, கேசவன், கீதா, சக்திராம், டிஜி, அமுதா, ஓவியா, பொன்மலர், வனிதா, பிரேமலதா, சதீஷ்குமார், செல்வம், தமிழ்செல்வம், சௌந்தர்யா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நாளைக்கு.